ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செவிழி. எல்லாமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நேரமா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு 12th படிக்கிற கேர்ள் வந்து எப்படி வந்து ஃபிஷர் சயின்ஸ் சேர்ந்தீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. போன வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து ஏகப்பட்ட யூடியூப் சேனல் வந்து கமெண்ட் மேல கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம யூடியூப் சேனல் அவங்க போட்டுருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை வந்து நான் வந்து கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஃபிஷரி சயின்ஸ் எப்படி செய்யறது? எனக்கு வந்து ஃபிஷரி சயின்ஸ் பத்தி ஐடியா இல்லவே இல்லை. அப்பா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தினத்தந்தியில வந்து ஒரு பேப்பர்ல வந்து ஃபிஷரி சயின்ஸ் ஆடை பார்த்துட்டு, அதாவது அட்மிஷன் கொடுக்குற அந்த வந்து பேப்பரை பார்த்துட்டு வந்து இதுக்கு வந்து நான் அப்ளிகேஷன் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷரி சயின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளியரா ப்ரௌஸ் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஃபிஷரி சயின்ஸ் எப்படி செய்யறது, அதோட சீட் அலாட்மெண்ட்ஸ் பத்தி நான் சொல்றேன். ஃபிஷரி சயின்ஸ் செய்யறதுக்கு நீங்க 12th வந்து அதிகமான கட் ஆஃப் வச்சிருக்கணும். அதாவது வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இதோட 4 மார்க்கோட ஓவரால் கட் ஆஃப் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷரி சயின்ஸோட அட்மிஷனுக்கு யூஸ் ஆகும். 170ல இருந்து 200 கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சேஃபஸ்ட் சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஃபிஷரி சயின்ஸ் காலேஜ் வந்து மொத்தம் 3 இடத்துல இருக்கு. ஒன்னு வந்து பொன்னேரியில இருக்கு, அப்புறம் தூத்துக்குடி, நாகப்பட்டினம் 3த்துல இருக்கு. ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த ஃபிஷரிஸ் ரிலேட்டடாவே வந்து மொத்தம் 8 கோர்ஸ் இருக்கு. ஒன்னு பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிஓக்ல வந்து 3 கோர்சஸ் இருக்கு. அப்புறம் பயோடெக்னாலஜில வந்து கோர்சஸ் இருக்கு. இதுல வந்து ரொம்பவே வந்து ஸ்கோப் இருக்கிற கோர்ஸா வந்து எதை பாக்குறாங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜுக்கு 60 சீட்டு, ஒரு வருஷத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா 180 சீட் தான். அதுல வந்து என்ஆர்ஐ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐகார் எக்ஸாம் எழுதி வந்து ஐசிஏஆர் எக்ஸாம் எழுதி வந்து வர்ற அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ், அப்புறம் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோட்டா, டிசேபிலிட்டி கோட்டா, 7.5ல வர்றவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேட்டகரியில வந்து ஃபிஷர்மேன் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீட்ஸை வந்து அவங்க வந்து டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 40 சீட்ஸ் ஃபார் ஜென்ரல் கோட்டா. உங்களோட 12th மார்க் கட் ஆஃப் பேசிஸ்ல செலக்ட் பண்ணுவாங்க.